வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்னென்ன அப்கமிங் வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஸ்கர்ட்டோட டைப்பில் 3 டைப் ஆஃப் ஸ்கர்ட்ஸோட வீடியோஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் இருக்குது. அதை செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடியது ஸ்கர்ட்டோட டாப்பில் நிறைய வெரைட்டிஸ். இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் நெக், அதாவது பா நெக் சொல்லுவாங்க, ஸ்கொயர் நெக். அந்த டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி சேனலில் நான் கொடுத்துருக்கேன். கிட்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் சார்ட்டு. அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் எடுத்து நான் இதில் யூஸ் பண்ணுறேன். 1 இயர் பேபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும். அந்த சார்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டோட வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டெரைவ் பண்ணி அதில் கொண்டு வந்திருக்கோம். அதிலே வந்து நமக்கு எவ்வளோ ஈஸ் அலவுன்ஸ் கொடுக்கணும், சீம் அலவுன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒரு செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்னா அதை டிவைடட் பை 4 போட்டு எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டோட டீட்டெயிலுமே அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ஏஜுக்கு இவ்வளோன்றது இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பாடி மெஷர்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு அதில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் கிட்ஸுக்காக இருக்கட்டும், பெரிய குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃப்ராக்குக்கு கொடுத்தக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்லேருந்து ஷோல்டர் வேல்யூ, ஆர்ம் ஹோல், செஸ்ட், வேஸ்ட் லைன், யோக்கோட ஹைட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் யோக்கோட ஹைட்டுங்கிறது வந்து வேஸ்ட் லைனோட ஹைட்டாக இருக்கும். நம்ம ஃப்ராக்கில் யோக் பார்ட்டுங்கிறது வந்து பாடி பார்ட்டு. நம்ம இதில் ஒரு டாப்பாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த யோக் ஹைட்டை விட நம்மளோட ஹைட்டை வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் கீழே இறக்கி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். யோக்கோட ஹைட்டு, நெக்கோட வித்து, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த்து, அது எல்லாமே வந்து அந்த சைஸ் சார்ட்டில் இருக்கும். அந்த வேல்யூஸை தான் நான் 1 இயர் பேபிக்கான சைஸஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த டாப் ஸ்டிச் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறேன். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் வந்து நம்ம பாவாடை சட்டைக்கு பண்ணக்கூடிய மேலே டாப் சட்டையோட இதுவும் இதே சேம் தான். இதில் நெக்கு வந்து இதுதான் அந்த பிக்சரு, எப்படி அதோட அவுட்கம் வரும் அப்படிங்கிறதுக்கு. நார்மலாக ஒரு ஸ்கர்ட்டுக்கான மேலே டாப்பு. இதில் நெக்கோட பார்ட் வந்து ஸ்கொயர் நெக்கு, பேக் சைடில் யூவு, டாட் எப்படி பிடிக்கலாம், நார்மல் ஸ்லீவ் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோன்னா அது எப்படி இருக்கும், அவுட்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிற ஐடியா வந்து நமக்கு புரியும். ஸ்கொயர் நெக், பா ஷேப்பில் இருக்கக்கூடியது இந்த பா நெக்னு சொல்லுவாங்க. இதை ஸ்கொயர் நெக், பாடி பார்ட்டில் சைட்ஸில் ஸ்லிட் இருக்கிற மாதிரியும், ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ், ஒரு ஷார்ட் ஸ்லீவு, டாட் ஃப்ரண்ட்டில் டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீவு நார்மலான ஷார்ட் ஸ்லீவ். இதுதான் அவுட்கம்மாக நம்ம தைக்க போகிறது. இதுக்கு எப்படி வந்து டிராஃப்டிங் போடுவோம், ரெக்கார்ட் பர்பஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இது ட்ரையாங்குலர் ஸ்கேல், 1:4 ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதில் டிராஃப்டிங் போடுறதுக்கு இந்த சென்டிமீட்டர் சைடும், இதே வந்து மினியேச்சர் பண்ணுறதுக்கு இன்ச்சஸ் சைடும் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிராஃப்டிங் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பர்பண்டிகுலர் லைன், அதாவது ஸ்ட்ரைட் லைன் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வந்து எல் ஷேப்பில் வச்சு ஒரு ஸ்கேலை வந்து அதனால எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம பெரிய டிராஃப்டிங் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டிராஃப்டிங் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டரோட வேல்யூ என்ன இருக்குன்னா 3.5. 3.5ங்கிறது 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் 3.5. இந்த 1:4 ஸ்கேலில் வந்து நம்ம மெஷரிங் டேப்பில் இருக்கக்கூடிய வேல்யூஸை 1:4 ரெடியூஸ் பண்ணி ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்கிறது தான் இந்த ஸ்கேல். இதில் 2:2 தான் இருக்கும் வேல்யூ எல்லாமே 1:4. இப்போது ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து அந்த ஷோல்டர் மார்க்கிங் லைன்லேருந்து டவுன்வேர்ட்ஸாக நம்ம கீழே வந்து 3.5 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே 3.5 இன்ச்சஸ்ஸு வித்தோ ஹைட்டும் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த லைனில், ஆர்ம் ஹோல் லைனில் நம்ம என்ன பண்ணோன்னா செஸ்ட்டு வேல்யூ, செஸ்ட்டோட அந்த 6 இன்ச்சஸை மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் அந்த லைனையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிடணும். இதில் நீங்கள் அதோட 2தோட மிட் பாயிண்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம்.
பெரிய டிராஃப்டிங் போடும்போது, பேப்பர் கட் போடும்போது. இப்போது ஹைட்டு, ஓவரால் டாப்போட ஹைட் என்ன அப்படின்னா, வேஸ்ட்டில் யோக்கோட ஹைட் வந்து அந்த 7.5 இன்ச்சஸுங்கிறத விட நம்ம நார்மலாக டாப் வந்து ஒரு பாவாடை சட்டைக்கு ஒரு ஸ்கர்ட்டுக்கு போடும்போது ஃப்ராக்குக்கு இருக்கிறத விட ஒரு 4 இன்ச் கீழே இறக்கி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் யோக் ஹைட்டை விட ஒரு 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாடியில் மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹைட் வருதோ அதே சேம் ஹைட்டோ ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கும் கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட் லைனில் 6 இன்ச்சஸ், வேஸ்ட் லைனில் வந்து அந்த யோக் ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த யோக் ஹைட்டில் வேஸ்ட் லைனில் எவ்வளோ இருக்கோ அது 6 இன்ச்சஸை மார்க் பண்ணி கீழே பாட்டமில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அங்கே 6 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே 8 இன்ச்சஸை மார்க் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் கொடுத்த பாடி ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் ஈஸ் அலவன்ஸ், அது சீம் அலவன்ஸ், ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்து தான் இருக்கும். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு எக்ஸஸாக குழந்தைங்க வந்து பெருசாகும் போது பிரித்து விடணுன்னா எக்ஸஸாக ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் உள்ள கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ்க்கு விட்டு நம்ம அதை மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாடி பார்ட்டு. பாடி பார்ட்டில் அடுத்தது நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட ஹைட்டு, நெக்கோட டெப்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இதில் ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம ஸ்கொயர் நெக் கொடுக்க போகிறோம், பேக் நெக்கில் யூ நெக் கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து எதுவுமே மார்க் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே நம்ம ஒரு ஸ்கொயர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுமே 3 இன்ச்சஸ் சேம் டெப்த்து தான். அதனால் இந்த மாதிரி ஸ்கொயர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டிங்கில் வந்து நம்ம பேக் சைடுக்கு யூவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கொயர் நெக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட டிராஃப்டிங் பற்றி பார்க்கலாம். நார்மல் ஸ்லீவ் பற்றின டிராஃப்டிங் பாடி பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஸ்லீவ்க்கான டிராஃப்டிங் வந்து எப்படி போடலாம், அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்லீவ் பற்றின ஃபுல் டீட்டெயிலும், அதாவது ஸ்லீவ் வந்து அதோட ஹைட்டை வச்சு எப்படி வந்து கேப் ஹைட், அதுக்கப்புறம் மீடியம் ஸ்லீவ், ஸ்மால் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ், 3/4 அண்ட் ஃபுல் ஸ்லீவ், இது எல்லாத்துக்கும் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். நார்மல் ஸ்லீவுக்கு நான் அந்த ஸ்லீவோட ஹைட்டு, கீழே எண்டோட சர்க்கம்ஃபரன்ஸு, இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இதுதான் வந்து நமக்கு மெயினாக தேவைப்படும். ஸ்லீவ் லென்த்தும் ரவுண்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஷார்ட்டாக வேணுமா லாங்காக வேணுமாங்கிறது டிபெண்ட்ஸ், நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பாவாடை சட்டைக்கு அப்படின்னா ஓரளவு மீடியமான ஸ்லீவ் தான் வந்து ஸ்மால் ஸ்லீவ் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும். இல்லை லாங் ஸ்லீவ் வேணும்னா 9 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்மால் ஸ்லீவ் வேணும்னா 5 இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 3 இன்ச்சஸ். 1 இயர் பேபிங்கிறதுனால உங்களுக்கு 5 to 3 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எடுக்கும்போது 6 இன்ச்சஸ் உங்களுக்கு 3 இன்ச்சஸாக எடுத்துக்கலாம். இது வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ், எப்படி குழந்தை வந்து லீனாக இருக்கா இல்லை அது கொஞ்சம் சப்பியாக இருக்காங்களாங்கிறத பொறுத்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த ஸ்லீவோட லென்த்தும் அதோட சர்க்கம்ஃபரன்ஸு, எண்டு சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அது டிபெண்ட்ஸ், ஒருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே சேம் எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம டிராஃப்டிங் போடும்போதும் பர்பெண்டிகுலர் லைன் எல் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லாட்டியும் அதோட மார்க்கிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங் ஆகலாம். அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும். ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்து ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வரையும் 5 இன்ச்சஸ் கொடுக்குறோம். 5 இன்ச்சஸ்ங்கிறது இதில் என்னென்னா 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிற ஒரு லைன், 3 லைன் இருக்கும். அதில் சென்டரில் இருக்கிற லைன் தான் வந்து 5 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கேப் ஹைட்டுங்கிறத நம்ம மார்க் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேப் ஹைட் வந்து நம்ம செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸை டிவைடட் பை 10 or 12. லீனாக இருந்தாங்கன்னா 10, கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருந்தாங்க அப்படின்னா 12. அந்த மாதிரி நம்ம எப்படி அதோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தும் போட்டுக்கலாம். அந்த கேப் ஹைட்டை மார்க் பண்ணி அந்த ஹைட்லேருந்து அந்த கேப் ஹட் வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கர்வ் இதை கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இது சிம்பிளான ஒரு டாப். பாடி பார்ட் அண்ட் ஸ்லீவ் இது ரெண்டு மட்டும்தான் இதில் இருக்கும்.
இது எப்படி வந்து பேப்பர் கட் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் போடுறத விட பேப்பர் கட் வந்து போட்டு அதை வந்து நீங்கள் கிளாத்தில் லே பண்ணி கட் பண்ணிங்கன்னா அவங்களோட கிளாத்தோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். வித் வைஸ் ஒன்ஸ், ஹைட் வைஸ் ஒன்ஸ் அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து பர்பண்டிகுலராக கரெக்டாக வந்து எல் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணும்போது பண்ணதுக்கப்புறமா சேம் டிராஃப்டிங்கில் என்னென்ன மார்க் பண்ணமோ அதே மெஷர்மெண்ட்ஸை இந்த பேப்பர்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து சென்டிமீட்டரில் டிராஃப்டிங்க்கு சென்டிமீட்டர் சைடு யூஸ் பண்ணணும். நம்ம வந்து மினியேச்சர் க்ரியேட் பண்ணும்போது இன்ச்சஸ் சைடு வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோவில் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன நீடில் எப்படி த்ரெட்டு வந்து நம்ம கோக்கணுங்கிறதுலேருந்து மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ச்சஸ் சைடில் சேம் மெஷர்மெண்ட்ஸ் நெக்கோட அந்த ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அண்ட் செஸ்ட் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு நெக்கோட வித் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த்து 3 இன்ச்சஸை மார்க் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கணும். நெக்கை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. கட் பண்ணி எடுக்காமல் இது மேலே வந்து நம்ம இன்னொரு கிளாத் வச்சு அதில் ஸ்டிச் பண்ணி உள்ளே திருப்போம். அதனால் நெக்கை வந்து ஏன்னா உங்களுக்கு வைட் ஆகிடும் நெக்கை கட் பண்ணிட்டீங்கன்னா. அதனால் நெக்கை கட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதோட ஸ்டாப்போட ஹைட்டு, வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், கீழே பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் இதுக்கு அதோட மார்க்கிங்லாம் மார்க் பண்ணிவிட்டு இது கரெக்டாக 12 இன்ச்சஸ் வந்து இருக்கும். கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த வேஸ்ட் லைனில் 6 இன்ச்சஸ், கீழே பாட்டமில் 8 இன்ச்சஸ், பாட்டமில் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். கீழே வந்து வேஸ்ட் கிட்ட ஒரு 6 இன்ச்சஸ் அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடணும். இது பாடி பார்ட் உங்களுக்கு வந்துடும். இதில் எக்ஸஸாக நமக்கு 2 இன்ச்சஸ் வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளாத் வந்து உள்ளே இருக்கணுமோ சீம் அலவன்ஸுக்கு அப்புறம் அது வந்து நம்ம எக்ஸஸாக கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவோட சேம் ஸ்லீவில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவ் வந்து 4 ஃபோல்டில் இருக்கணும். ஒரு இது மினியேச்சர் ஒரு ரெக்கார்ட் பர்பஸ்க்கு எப்படி பண்ணலாங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து மினியேச்சர் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் கூட, ஆனால் வந்து உங்களுக்கு கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே சேம் மெத்தடை வந்து நீங்கள் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன ஸ்கேல் அதோட ஒரு 1/4 வேல்யூ தான் வந்து இதில் இருக்கும். சைஸு சின்னதாயிடும். இதே சேம் நீங்கள் மெஷரிங் டேப் வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம பாடி பார்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் செப்பரேட் ஆக்கிட்டு அந்த நெக்கோட லைன்ஸை மார்க் பண்ணி எவ்வளோ இருக்குதோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு பேக்கில் மட்டும் நம்ம யூ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம பயாஸ் பீஸ் கொடுத்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி அந்த எண்டை வந்து சீல் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் நெக் ஃபினிஷ் பண்ணும்போது பயாஸ்லேயும் பண்ணலாம். இது வந்து ஈஸி பிகினருக்கான ஈஸி டெக்னிக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப் கிளாத் வச்சு நம்ம அப்படியே அந்த ஸ்கொயர் நெக்கை ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த சின்ன சின்ன மினியேச்சர் பண்ணும்போது நமக்கு வந்து ஐடியாஸ் வந்து இதுதான் நம்ம வந்து கார்மெண்ட் பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வரும். உங்களுக்கு சின்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஹேண்ட் ஹெம்மிங்கில் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பற்றின டீட்டெயில்ஸும் சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பேக் பார்ட் வந்து நம்ம ஊக்கனை அட்டாச் பண்ணுவோம். ஹூக்கோட பட்டியும் ஹையோட இதுவும், அதனால் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கில் அந்த சென்டரை வந்து ஒரு கட் பண்ணி நம்ம வந்து அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடோட பார்ட் 2 பார்ட்டும் ஃப்ரண்ட் சைடோட இதுவும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த 2 சைட்லேயும் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுனால நெக்கோட வித்து இந்த நெக் டெப்த்து இதை மார்க் பண்ணி அந்த ஸ்கொயரை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ இடையில நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இடையில சொன்னாங்க, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது.
இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பண்ணிவிட்டு அதை கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணால் வைட் ஆகிடும் நெக்கு. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. இப்போ பாடி பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கட்டில் ரிமைனிங் பார்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக ரெடி மெஷர்மெண்ட்டில் இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வரணும். நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போது இதை கட் பண்ண பேலன்ஸ் ரிமைனிங் பார்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம வந்து இதில் ரிமைனிங் பார்ட்டில் 4 கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கணும். 4 ஃபோல்டு இருக்கணும். அதுலேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 4 பேப்பர்ஸ் வந்து அது உள்ளே இருக்குது. 4 லேயராக இருக்கும். இந்த மாதிரி 4 லேயர்ஸ் வந்து அதில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவ் எப்போவுமே வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கிளாத்தில் இருக்குது. இப்போது வந்து ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம லே பண்ணி கட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் அந்த ஸ்லீவில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பிகினிங்கில் வந்து நம்ம பண்ணுவோம். அந்த ஸ்லீவை வந்து நம்ம லே பண்ணும் போதும் கட் பண்ணும் போதும், அதாவது ஆர்ம் ஹோல் அந்த கர்வ் கட் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரெண்டோட ஸ்லீவும் ஒரே மாதிரி கட் பண்ணிவிடுவோம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய பண்ணுவோம். அந்த ஸ்லீவ் பார்ட்டில் தான் வந்து நமக்கு மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்லீவோட ஹைட்டும் ஸ்லீவோட வித்து எவ்வளோ இருக்கணுங்கிற மார்க் பண்ணிக்கிட்டு கேப் ஹைட்டை வந்து மார்க் பண்ணி அந்த கேப் ஹைட்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் எவ்வளோ வந்து கீழே எண்டோட ஸ்லீவோட எண்டில் எவ்வளோ வித்து இருக்கணுமோ அதை ஸ்லாண்டிங் லைனில் மார்க் பண்ணிக்கணும். அந்த கீழே போட்டிருக்க லைனில் இப்போ வந்து கேப் ஹைட்டோட ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 10 ஆர் 12, ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் என்னென்னா ஒரு 1/2 inch டிஃப்ரென்ஸ் வரும். 10 யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லீனாக இருக்காங்கன்னா 12 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 10 ஆர் 12 எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 inches டிஃப்ரென்ஸ் வரும். அது மாதிரி மார்க் பண்ணி அதில் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம்னா, இப்படி ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. இந்த லைன் இதோட சென்டர் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். டேப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 10 இருக்குன்னா அந்த 5 அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்டில் அந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் 1/2 inch போட்டுட்டு வெளியில் 1/2 inch டச் பண்ணி உள்ளே வந்து இந்த எண்டையும், இன்னொன்று வந்து உள்ளே அந்த 1/2 inch டச் பண்ணி இந்த எண்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கணும். இதுதான் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ், ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் கர்வ். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து நம்ம கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு வந்து போடும்போது பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி கட் பண்ணும்போது அது ஒரு எஸ்ஸோட சிம்பிள் மாதிரி அதோட கர்வ் வந்து உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃப்ரண்ட் கர்வ். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அந்த கட் பண்ணி எடுக்கிற கிளாத் வந்து இருக்கும். இப்போது இது ரெண்டு தான் வந்து நமக்கு பாடி பார்ட் அண்ட் ஸ்லீவ் பார்ட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒரு கிளாத் வேணும் நமக்கு. அது எதுக்குன்னா அந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீசஸ் வேணும். பட்டிக்கு நம்ம பட்டி இந்த ஊக் அண்ட் ஹை பட்டி இருக்குது இல்லையா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டில் பீசஸ் வந்து இந்த கட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ நெக்கோட ஸ்கொயர் வந்து டெப்த்து வித்து இருக்கோ அதை விட வந்து ஒரு 1 or 2 inches எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் கட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கொயர் நெக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது.
உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பயாஸ் பீஸ் வச்சும் நம்ம வந்து ஸ்கொயர் நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம ஃப்யூசிங் பேப்பர் வச்சு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணலாம். நிறைய டெக்னிக் இருக்குது. இது ஒரு பிகினருக்கான ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது கட் பண்ண நம்மளோட இந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் கிளாத்தில் வச்சு லே பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம பேப்பர் கட் போட்டுட்டு நம்ம கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கிளாத்தோட நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். டைரெக்டாக நீங்கள் இதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும். நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இதில் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சு அந்த எல்லா பார்ட்டையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்கொயர் நெக்கை வந்து நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி எக்ஸஸ் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு ராங் சைடுக்கு அந்த எக்ஸஸ் கிளாத்தை திருப்பிடுவோம். அதனால இந்த எக்ஸஸ் ஸ்கொயர் ஷேப் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் லைனிங் கிளாத்லேயும் வச்சுக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்லீவை கட் பண்ணும்போது 2 ஸ்லீவும் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்லீவ் ரைட் ஹேண்டுக்கும் ஒரு ஸ்லீவ் லெஃப்ட் ஹேண்டுக்கும் ஆர்ம் ஹோல், அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த கர்வ் கிட்ட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணி எடுத்ததும் இந்த மினியேச்சரை ஸ்டார்டிங்கில் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ஹெம்மிங்லேயே வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த சேம் ப்ரொசீஜர் தான் வந்து நமக்கு பெரிய ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து நான் ஒரு லைனிங் மெட்டீரியல் மாதிரி வேறு கிளாத்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை நான் சிங்கிள் ஒரு மினியேச்சருக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சேம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா சேம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத் 2 கிளாத்தாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதில் ஸ்லீவுக்கும் அதே தான் 2 கிளாத்தாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இந்த பேப்பர் பேட்டர்னில் வச்சு நம்ம இதை ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துடணும். என்ன ஷேப்பில் இருக்குது நீங்கள் அது மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னாலே நமக்கு விசிபிளாக வெளியில் தெரியும். அதில் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதில் சென்டரில் ஒரு கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கட்டும் இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கோட இந்த நெக் ஃபினிஷிங் கிளாத்லேயும் சென்டரையும் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். இது மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜு வரும்போது நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபுட்டரை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணணும் நம்ம டைரெக்ஷனை. இப்படி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சேம் இந்த கார்னர் வரும்போதும் ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஒரு ½ இன்ச் ஆர் ½ இன்ச் இருக்கிற அளவுக்கு நம்ம கிளாத்தை விட்டுட்டு இந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கிற கார்னர்ஸை மட்டும் ஒரு கட் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னர்ஸை மட்டும் ஒரு கட் பண்ணி கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோம். அதோட எக்ஸஸ் கிளாத் எல்லாம் அதே சைட்லேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு கார்னர் ஷேப் வரும்போது இந்த எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி உள்ளே கொடுத்துடணும். உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி டூல் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி நீடில் அதுக்கப்புறமா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கிளாத் எல்லாத்தையுமே அப்படியே பேக் சைடில், அதாவது ராங் சைடில் நம்ம டேர்ன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸஸாக பேக் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அது வந்து அதே ஒரு கார்னரில் டாப் ஸ்டிச்சும் போடலாம். இல்லை ஒரு ½ இன்ச் கீழே இறக்கி அதுக்கு ஒரு ½ இன்ச் வந்து கேப் இருக்கிற மாதிரியும் டாப் ஸ்டிச் போடலாம். இதுதான் ஈஸியஸ்ட்டு வேல நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணுறது. பேக் பார்ட்டில் யூ நெக் இருக்குது இல்லையா, அதை வந்து
இந்த கிராஸ் பீஸ் நல்லா ஸ்டிச் ஆகிற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து நெக்லைனில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்லைனில் அதாவது ஃப்ரண்ட் சைட்லேயே நல்ல நம்ம ரைட் சைட்லேயே கிளாத்தோட மேலேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி கட்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அந்த ஸ்டிச் பண்ண அந்த கர்வில் குட்டி குட்டி கட்ஸ் கொடுத்தா தான் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். உள்ள ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நான் ப்ளூ கலர் த்ரெட்டு வந்து போட்டிருக்கேன். க்ராஸ் பீஸை வந்து நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு யூ நெக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் பேக் சைடில். அதுக்கப்புறமா ஊக்கநை பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சஸ்க்கு கிளாத் எடுத்து ஒரு பாடி அந்த பேக் பார்ட்டோட ரைட் சைடு மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஹூக் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஹூக்கோட பட்டி வந்து ரெடி ஆகிடும். இதுவே ஹை இருக்கிற பக்கம் வந்து உள்ளர ராங் சைடில் வச்சு ரைட் சைடு திருப்பி நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா வெளியில் வந்து ஊக்பட்டி வந்துடும். ஸ்டிச் பண்ணி முடித்ததும் ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவ்ஸ் வந்து எது வந்து ரைட் சைடு எது ராங் சைடுன்னு பார்த்து அதோட ஸ்லீவோட எண்ட் இருக்கும் இல்லையா, ரா எட்ஜஸ்ஸு, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே ஸ்லீவ்ஸை வந்து ஆர்ம் ஹோலில் அந்த மாதிரி வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணி சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சைட்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து சைட் ஸ்லிட்டுக்கு நம்ம ஓப்பனை வந்து தைக்க முடியும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணாமல் 2 இன்ச்சஸ்க்கு விட்டுட்டு அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கீழே பாட்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு என்னென்னா பாடி பார்ட்டில் சென்டரை எடுத்துகிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயும் 3 இன்ச்சஸ் எவ்வளோ இன்ச்சஸ் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா டாட் வந்து அந்த டாட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.